தாய் கிழவி நம்ம சிவகுமார் முருகேசன் சார் டைரக்ட் பண்ணி நம்ம சிவகார்த்திகேயன் நான் ப்ரொடியூஸ் பண்ண படம். இப்போ தான் படம் பார்த்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள். சூப்பராக இருக்குது. படத்தில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு லேக் அந்த மாதிரி ஏதாவது எதுவுமே கிடையாது. படம் அவ்வளோ நல்லா இருக்குது. தயவு செஞ்சு போய் ஃபேமிலியாக பாருங்கள். உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த படத்தை போய் காட்டுங்க. அவ்வளோ முக்கியமான படம், அவ்வளோ நல்ல படம். நான் ஸ்டோரி பிளாட் ஸ்பாய்லர்லாம் சொல்ல விரும்பலை. லைக் ஒரு வயசானவங்களை பேஸ் பண்ண படம் தான் இது. அவங்கள சுற்றி ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயங்களை காட்டுற படம் தான் இது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா பவர் பாண்டி, மஞ்சப்பை, இது மாதிரிலாம் இது 10 பவர் பாண்டி 10 மஞ்சப்பைக்கு சமம் இந்த படம். ஸோ நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ராதிகா மேம் தான். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவர் சிவகுமார் முருகேசன் சார் சொன்னார், ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்லேயோ எங்கேயோ சொன்னார். நான் பார்த்தேன், அந்த இன்டர்வியூ பார்த்தேன். இந்த கதையை தூக்கிட்டு அவர் நிறைய ப்ரொடியூசர் கிட்ட போய் அலைஞ்சாராம். அப்போ எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடியூசர் என்ன சொல்லிட்டாங்களா, மனோரமா ஆட்சி இல்லாமல் இந்த கதையை எடுக்கவே முடியாது, நீ ஏன் இந்த கதையை தூக்கிட்டு சுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்களாம். அந்த விதத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணனை தான் ரொம்ப பாராட்டணும். இந்த கதையை இவர் இவ்வளோ போல்டாக எடுக்க சொன்னதுக்கு. ஏன்னா இந்த கதையை எடுக்கலைன்னா சத்தியமாக பயங்கர ரிக்ரெட்டாக இருந்திருக்கும் அவருக்கு, டேரக்டர். அவங்க அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. ராதிகா மேம் அவங்க 40 வருஷ கரியரில் அவங்க கரியர் பெஸ்ட் எவ்வளோ வச்சுருந்தாலும் இதுக்கப்புறம் இதுதான் அவங்களோட கரியர் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் ஊரில் நான் ஏதோ எங்கள் அப்பத்தா அம்மாச்சி கூட அவங்க ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி இருக்கு அவங்க நடிச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் எல்லாருமே படத்தில் A to Z மதுரை, லைக் நீங்கள் இன்னும் மதுரை சைட்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். எனக்குலாம் எக்கச்சக்கமாக கனெக்ட் ஆச்சு. நான் நேரில் பார்த்த உஸ்லம்பட்டி செக்கான சைடு பார்த்த அந்த ரூரல் பசங்க பேசுறது, அதில் சின்ன பையன்லாம் இருப்பான், அவன் பேசுறதுலாம் பார்க்கும்போது எங்களோட ஸ்கூல் டைமில் நாங்கள் எப்படி பேசிப்போமோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்தது. அண்ட் அதில் இருக்கிற லேடிஸாக மருமகள்கள் வரவங்க அவங்க எல்லாருமே A to Z பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி எங்கள் அண்ணன் பாலசரவணன் அண்ணன், அவர் எல்லா படத்துலையும் தரமான கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் கொடுக்குறாரு. பட் ஆனால் நிறைய பேர் அவரை பற்றி பேச மாட்டாங்க. அவர் தான் இந்த படத்தில் ஒரு கீ விஷயமா இருப்பார். ஸோ அவரோட ஆக்டிங்லாம் தாறுமாறு, லைக் காமெடியாக போயிட்டே இருக்கும். திடீர்னு நம்ம தம்பி ராமையா சார் மாதிரி அந்த காமெடி ரோலை டக்குன்னு நம்ம கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி அழுகிறதுக்கு முடியும்னா அதில் ஒரு சில பேர் இருக்காங்கன்னா அதில் பாலசரவணனும் ரொம்ப முக்கியமான ஆள். அதுக்கப்புறம் முத்துக்குமார் அண்ணன், நம்ம அருள்தாஸ் அண்ணன், சிங்கமொழி அண்ணன், எல்லாருமே அவங்கவுங்க ரோலை எப்படி சொல்கிறது, 100ல் இவர் கொஞ்சம் இன்னும் பண்ணியிருக்கலாம், இவர் கேரக்டர் கொஞ்சம் ஒட்டலையே அப்படின்னு காஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு படத்துக்கு சொல்ல முடியுமான்னா இந்த படத்துக்குலாம் அப்படி சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே 100க்கு 200% நடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு படத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான படம். எஸ்பெஷலி இளவரசி சார் எங்கள் வீட்டில் கூட கேட்டாங்க, அவரு அவ்வளோ பெரிய ஆளாச்சு, அவரே இப்படி ரோல் நடிக்கிறார் அப்படின்னு பார்த்தா அவர் தான் படமே. இளவரசி சார் தான் படமே இதில். ஸோ எல்லாருமே போய் பாருங்கள். இமோஷன்ஸ், லைக் மெசேஜ் இருக்குது, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளான மெசேஜ் இருக்குது. அதே நேரம் ஃபேமிலி ரீயூனியன் ஆகலாம். இந்த படம் பார்த்து நிறைய பேர் இதுக்கப்புறம் ஒரு உயிரோட வேல்யூ தான் படம். இந்த படம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் முடியாமல் நிறைய பேர் அம்மாச்சி, அப்பத்தா, அம்மா, அப்பா யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் 100% காப்பாற்றுவீங்க. யாராவது இதுக்கு முன்னாடி அப்படி எங்களுக்கு செலவு பண்ண முடியாமல் நாங்கள் அவங்கள விட்டுட்டோம் அப்படின்றீங்கன்னா உங்களுக்குலாம் பயங்கரமான அழுக வரும். நீங்கள் ஒரு ரூமை பூட்டிட்டு வெளியாட்டி சொல்லாமல் அழுவீங்க. அந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. மிச்சபடி இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 NOC வாங்கியிருப்பாங்க. அவ்வளோ பாட்டுகள் அந்தந்த டைமிங்க்கு வர்றது, ரிங்டோன்ஸாக இருக்கட்டும், சில விஷயங்களில் வர்ற பாட்டுகளாக இருக்கட்டும், இன்டர்வலில் வர்ற பாட்டெல்லாம் செதறிடுவீங்க. சூப்பராக இருக்குது படம், போய் பாருங்கள். தாய் கிழவி படம் தமிழில் இது எப்படி சொல்கிறது, மைல் ஸ்டோன் அதெல்லாம் கிடையாது, ஒரு மறுக்க முடியாத படம் ஆயிரும். தாய் கிழவி படம் அவ்வளோ இமோஷ்னலாக, அவ்வளோ அழகான படம். எல்லாரும் போய் தயவு செஞ்சு தேட்டரில் பாருங்கள். அண்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மியூசிக், நிவாஸ் பிரசன்னா அண்ணன் சொல்லவே வேணாம். அவர் ஆல்ரெடி எல்லா பேரியரையும் உடைச்சிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் அவர் நல்லா வரணுன்றது ஆசை. சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், பின்னாடி வர பாட்டுகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. BGM எல்லாமே. சினிமாட்டோகிராஃபி தாறுமாறாக இருந்தது. தாறுமாறாக இருந்தது. எங்களுக்கு தெரியும், ஏன்னா செக்கானோ இங்கே இருக்குது, யானைமலைலாம் காட்டுவாங்க, ஓகே. பட் மதுரை என்னென்ன அழகா மாண்டேஜ் ஷாட்ஸில் வர்ற அந்த கருப்புசாமி ஷாட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்த ஆடு மாடு கோழி எல்லாம் காட்டுற மாண்டேஜ் ஷாட்ஸ்லாம் அப்படியே நான் பார்த்து வளர்ந்ததான் எங்களுக்குலாம் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது, மதுரைக்காரவங்களுக்குலாம். ஸோ சினிமாட்டோகிராஃபியில் இன்னொரு ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் வரும். ஹாஸ்பிட்டல் சீனில் கீழே இருந்து இப்படி ஏறி போய் படியில் ஏறி போய் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகணும். அது ஒரு சிங்கிள் ஷாட்டு, சின்ன சீன் தான். பட் ஆனால் பயங்கர கஷ்டம், கையில் தூக்கிட்டு ஓடணும். பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. மேக்கப்பை பொறுத்தவரை அவங்களுக்கு அது ஒரிஜினல் தான். இப்போ நீ ராதிகா மேம் பார்த்தா என்னம்மா இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஊரில் வயசானவங்களாம் கேட்பாங்க, இந்தம்மாவா இது நடிச்சிச்சு, இப்போ போய் அது வேறம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரியலாக இருந்தது மேக்கப் எல்லாமே. எடிட்டிங்கும் தாறுமாறாக இருந்தது. ரொம்ப ஒரு சின்ன பிசிறு கூட தட்டாமல் அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே. ஸோ தாய் கிழவி படம் எல்லாரும் போய் மிஸ் பண்ணிடாமல் தேட்டரில் பாருங்கள். இப்போ தான் ரிலீஸ் ஆகி 1 நாள் ஆகுது.
வர்ற காலங்களில் ஓப்பனிங் பயங்கரமாக இருக்கும் படத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஹோல் க்ரூ அண்ட் எல்லாருக்கும், அதில் நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த அருமையான படத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். தாய் கிழவி படம் சூப்பராக இருக்குது, போய் தேட்டரில் பாருங்க.